ஒரு ஊரிலே ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நம்பிக்கையானவனாகவும், எதுவும் நடந்தாலும் அது நன்மைக்கே என்று கருதுபவனாகவும் இருந்தான். ஒருநாள் அவனது பசு நழுவி ஓடிக்கொண்டே போய் மறைந்துவிட்டது. அதைப் பார்த்திருந்த ஊர் மக்கள், அருமை பசு ஒழிந்து போய்விட்டதே, இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்று வருத்தப்பட்டனர். ஆனால் விவசாயி மிக அமைதியாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினான். அந்த பசு மீண்டும் திரும்பி வந்தது. மேலும் அதன் பின்னால் 2 காட்டு எருதுகளையும் கூட்டி வந்தது. பார்த்து ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன், "உன் பசு எருதுகளைக் கூட்டி வந்தது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்" என்று கூறினர். விவசாயியின் மகன் அந்த எருதுகளுள் ஒன்றை பழக்க முயன்றபோது கீழே விழுந்து கால் முறிந்தது. ஊர் மக்கள் மீண்டும் வருத்தத்துடன், "உன் மகனுக்கு ஆபத்து நேர்ந்துவிட்டதே" என்று சொன்னார்கள். விவசாயி, "அதற்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே" என்று மீண்டும் கூறினான். அந்த நாட்டில் போராளிகளை சேர்த்துக் கொள்வதற்காக அரசின் மனிதர்கள் வந்தனர். போருக்கு செல்லக்கூடியவர்களைத் தேர்ந்தெடுத்தனர். ஆனால் விவசாயியின் மகன் கால் முறிந்த நிலையில் இருந்ததால் அவரை உண்டு கொள்ளவில்லை. ஆனால் விவசாயி மிக அமைதியாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினான்.